எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படி வேகமாக கற்றுக்கலாம், அதுக்கு என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்னுடைய நண்பர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு டாக்டர்கிட்ட பேசினார்னா டாக்டர் கேட்பாராம் நீங்களும் ஒரு டாக்டரான்னு. அதுவே ஒரு வக்கீல்கிட்ட பேசினார்னா அந்த வக்கீல் கேட்பாராம் நீங்களும் ஒரு வக்கீலான்னு. இந்த மாதிரி யார்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய ப்ரொஃபஷனை புட்டு வைப்பாராம். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பேசுவாராம். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவரால் எப்படி லேர்ன் பண்ண முடியுது? அதுக்கு அவர் கொடுத்த 5 டிப்ஸ் என்ன பார்க்கலாமா அமிகோஸ்? என்னுடைய நண்பர் அவர் ஒரு டச்சுக்காரர். நெதர்லாண்ட்ஸ்லேருந்து அவர் இன்னொரு கண்ட்ரிக்கு கிளம்புறதா இருந்தார். அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரை பார்க்க போயிருந்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அவர்கிட்ட கேட்டேன், உங்களால் எப்படி எல்லா விஷயத்துலையும் பேச முடியுது? எப்படி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கிறீங்க? எப்படி எல்லா விதமான ஆங்கிள்லையும் யோசிக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு முதல்ல சொல்ல ஆரம்பித்தார், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கற்றுக்கோ, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நான் போன வருஷம் நானும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு வீடு வாங்கினோம். அது என்னுடைய 3வது வீடு. இது வரைக்கும் நான் வாங்கின வீடு எல்லாமே தனித்தனியாக வாங்கினது தான். நான் மட்டும் தனியாக வாங்கினது. ஆனால் அந்த வீடு நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து வாங்கின வீடு. அந்த மாதிரி வீடு வாங்கும் பொழுது எப்படி வாங்குறது, என்ன ப்ரொசீஜர்னு நான் உட்காந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புரோக்கர்கிட்ட போனேன். போய் அவர்கிட்ட பேசினேன். பேசும் பொழுது அவரை என்கிட்ட கேட்டார், உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, நீங்களே ஒரு புரோக்கரான்னு கேட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு எது தேவை, 2 பேர் சேர்ந்து வீடு வாங்கினா என்னென்ன விஷயங்கள் டேக் கேர் பண்ணணும், என்ன விஷயங்கள் செய்யணும், நான் அதை மட்டும்தான் படித்தேன். நான் கம்ப்ளீட்டாக எப்படி ரியாலிட்டி மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி படிக்கலை. ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் தான் படித்தேன். அதனால் கம்ப்ளீட் பிரெத்தை கவர் பண்ணாதீங்க. இன்டெப்த் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இன்டெப்த் படிங்க. இதே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, அதில் பாஸ் பண்ணணுமா, முக்கியமான சப்ஜெக்ட் எது, அதை எடுத்து ஃபுல்லாக டீப்பாக படிங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறத விட ஒரு விஷயத்தை டீப்பாக படிங்க. அந்த விஷயத்தில் மாஸ்டர் ஆகுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி நீங்கள் பண்ணி வர ஒவ்வொரு டாபிக், நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் அதை டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சுவீங்க, டீப்பாக படிக்க ஆரம்பிச்சுவீங்க. 2வது டிப் என்ன கொடுத்தாருன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஒய் அண்ட் ஹவ் அண்ட் லெஸ் ஆன் வாட். ஏன் இப்படி சொன்னார்னா, அவர் என்ன பண்ணுறார், ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் எடுத்து அதை டீப்பாக படிப்பார். அது ஏன் இப்படி ஆகுது, எப்படி ஆகுது, அதுதான் அவருக்கு முக்கியம். என்னன்றது அவருக்கு முக்கியம் கிடையாது. என்னன்னா என்னது, தியரி பார்ட் யார் படிப்பா, அந்த சப்ஜெக்ட்லேயே மூழ்கினவங்க. இப்போ டாக்டர்னா டாக்டர் வேலை பார்க்குறவங்க என்னன்றதை எல்லாம் கற்றுக்கணும். ஆனால் இவருக்கு அது தேவையில்லை. ஒய் அண்ட் ஹவ் அதான் முக்கியம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி, 3 பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பாயிண்டில் பாயிண்ட் ஏலேருந்து பி ஏன் போகணும், பிலேருந்து சி ஏன் போகணும், ஏன் போகக்கூடாது, அது எப்படி போகிறது, அதுதான் அவருக்கு மெயின். பாயிண்ட் ஏனா என்ன, அதை உட்காந்து டீப்பாக தியரி படிக்கணும் தேவையில்லை. பாயிண்ட் பினா என்ன, அதை பற்றி மூழ்கி படிக்கணும் தேவையில்லை. அதுதான் மெயின். ஃபோக்கஸ் ஆன் ஹவ் அண்ட் ஒய் அண்ட் லெஸ் ஆன் வாட். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கற்றுட்டுலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே லாஜிக் பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. லாஜிக்னா என்ன, ஒய் அண்ட் ஹவ், ஏன் எப்படி, அதான் லாஜிக்கு. லாஜிக் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாவே எந்த விதமான விஷயமா இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டுலாம். லாஜிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தியரியை வாட் பார்ட்டை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டுருவீங்க. 3வது டிப்பை, திங்க் லைக் அ ஹேக்கர். அவர் பயங்கர ஹேக்கிங் ஸ்கில்ஸ் உள்ளவர். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானும் அவர் ஒன்றா வேலை பார்த்தப்போ எங்களுடைய ப்ராடக்டை சர்வரில் புகுந்து சர்வரில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனை எடுத்து அதில் லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு சர்வரில் இது ஒரு லூப் ஹோல் இருக்குது, நான் அதில் ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சிஇஓக்கு மெயில் போட்டார். சிஇஓ பார்த்து அதிர்ந்துட்டார். என்னடா நம்ம சர்வரில் மெயின் சர்வரில் இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கான்ட்டு பார்த்து கண்டுபிடிச்சி அதிர்ந்து போயிட்டார். நான் அவரை கேட்டேன், எப்படி உங்களுக்கு ஹேக்கிங்கில் இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குன்ட்டு. அதுக்கு சொன்னார், ஹேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம ஒன்று டிஃபிகல்ட்னு நினச்சாதான் டிஃபிகல்ட்டு. ஆனால் ஹேக்கிங்கிறது யார் வேணாலும் செய்யலாம். இதை நான் ஒரு லேமேன் வேர்ட்ஸை சொல்லணும்னா, நான் போன வாரம் ஒரு கடைக்கு போயிருந்தேன். என்னுடைய புது வீடுக்கு ஒரு பெரிய வாலில் மாட்டுறதுக்கு ஒரு பெயிண்டிங் பார்த்துருந்தேன். அந்த பெயிண்டிங் கேட்டேன் அவங்கள்ட்ட, எவ்வளோன்னு கேட்டேன். விலை சொன்னாங்க. நான் ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்கு டெலிவர் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதை டெலிவர் பண்ணுறதுக்கு 12 வாரம் ஆகுனாங்க. என்னது 12 வாரமா, யூ மஸ்ட் பி கிரேசி, எனக்கு அடுத்த வாரம் வேணும்னார். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை
எங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர மொத்தமாக தான் டெலிவரி பண்ணுவோம், எங்களுக்கு அப்போ தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதனால் 12 வாரம் வெயிட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லாட்டினா நாங்கள் இப்போ ஆர்டரை கேன்சல் பண்ணுறோன்ட்டாங்க. அவர் என்ன பண்ணார்னா அந்த பெயிண்டிங்கை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இமேஜ் சர்ச் மூலமாக அதே பெயிண்டிங் வேறு எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணார். அதே பெயிண்டிங் இன்னொரு வெப்சைட்டில் இருந்தது. அந்த வெப்சைட்டில் அந்த கடையில் பார்த்த காஸ்ட்டை விட பாதி விலை தான் இருந்தது. டக்குன்னு ஆர்டர் போட்டார். மறுநாளே அவருக்கு வந்தது. பாருங்க, இதான் ஹேக்கிங். ஹேக்கிங்னா என்ன? புது வழிகள் கண்டுபிடிக்கிறது, வேற எப்படி அதை செய்யலாம். இது ரியல் லைஃப் ஹேக்கிங். அதையே நம்ம ஆன்லைனில் பண்ணால் அது ஆன்லைன் ஹேக்கிங். ஒன்று டிஃபிகல்ட் நினச்சா டிஃபிகல்ட்டு, ஈஸி நினச்சா ஈஸி. எல்லாத்தையும் ஹேக்கிங் மாதிரி யோசிங்க. எப்படி ஹேக் பண்ணலாம், எந்த வழியில் படித்தா ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும் பாருங்க. ஹேக்கர் மாதிரி யோசிங்க, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவீங்க. 4வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா அதில் ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களால் அதை கற்றுக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது தான் ஏன் எப்படின்னு இந்த கொஷின்ஸ், இந்த 2 கொஷின்ஸ் கேட்டு நிறைய கற்றுக்குவீங்க. ரியல் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அது கற்றுக்கிறதுல. அதை கற்றுக்கிட்டா உங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன உயரத்தை அடைய முடியும், அதை யோசிங்க. அதை யோசிச்சு அதுக்காக கற்றுக்கோங்க. கண்டிப்பாக ரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவீங்க. 5வது டிப்பு, அவர் அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா howstuffworks.com. நான் சொன்னேன் இல்லையா, ஹவுன்றது ரொம்ப முக்கியம். ஹவு அண்ட் ஒய் அது தெரிய நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு இதை பேஸ் பண்ணி தான் இன்னொன்று, ஒரு இது எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சால் அதே மாதிரி தான் இன்னொன்று ஒர்க் ஆகும். அதனால் அவர் அடிக்கடி பார்க்குற வெப்சைட் என்ன, howstuffworks.com. அவர் இன்னொரு விஷயமும் பயங்கரமாக செம்மையாக பண்ணுவார். என்னென்னா, நீங்கள் டிக்ஷனரியில் உள்ள எந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு மீனிங் கேட்டாலும் பக்காவாக சொல்லுவார், டக்குன்னு சொல்லுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் படிக்கிறப்போ என்னென்ன வார்த்தைகள் பார்க்குறாரோ அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவார். இதுதாங்க 5வது டிப்பை, ஹவு ஸ்டஃப் ஒர்க்ஸ். அது தெரிஞ்சுக்கோங்க, எப்படி ஸ்டஃப் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் படிக்கிற விஷயங்களை எப்படி யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம், அதை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மால் ஒருத்தர், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர் அங்கே இல்லை, அவருடைய மனைவி தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், எங்கே வருன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, டிக்ஷனரி வாங்க போயிருக்கார், போன மாதம் போனவர் இன்னும் வரலன்னாங்க. என்னது, போன மாதம் போனவர் இன்னும் வரலையா, ஏன்னு கேட்டேன். ஆமாம், டிக்ஷனரியில் எல்லா வார்த்தையும் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கணும் இல்லையா, அவங்க பாட்டு 2-3 வார்த்தையை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு டிக்ஷனரியில் பிடிச்ச வார்த்தை எது, பிடிக்காத வார்த்தை எது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அண்ட் பமிகோஸ்.